Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Very good evening to you all. நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபார்முலாஸ் சம்பந்தமாக பார்த்தீங்க. எப்படி பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் எக்ஸலை யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ற சம்பந்தமாக பார்த்தீங்க. அதில் அந்த பேசிக்காக நாங்கள் டூ நம்பர்ஸை எப்படி கூட்டுறது, கழிக்கிற, பெருக்கிற, வகுக்கிற, அதே மாதிரி ஒரு நம்பர்ட எக்ஸ்போனன்ஷியல் மடங்கு பார்க்கறது எப்படின்னு சம்மந்தமாக பார்த்திருக்கோம். அதில் நான் சொன்னேன், நாங்கள் இந்த கல்குலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்கிற நேரத்தில் செல் அட்ரஸை யூஸ் பண்ணி செய்கிறது தான் ப்ராப்பரானவே என்பதாக சொல்லியிருந்தோம். அதோட நாங்கள் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவதாக இருந்தால் அந்த ஃபார்முலாவுக்கு முன்னால் அந்த செல்லை நாங்கள் என்ன செஞ்சுக்கணும், கட்டாயம் கல்குலேஷன் மெத்தடுக்கு ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். தென் நாங்கள் எப்படி மாற்றுறோன்னு சொன்ன நேரத்தில் ஜஸ்ட் நாங்கள் ஈக்குவல் சைன் போட்டுட்டாலே என்ன செஞ்சிருப்பது உங்களுக்கு கல்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு அந்த செல் மாறிடும் அப்படின்னு சொல்லிடுது. ஓகேவா? இன்றைய கிளாஸ்ல நாங்கள் பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். இப்போ எக்ஸல்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து ஃபங்க்ஷன் எனப்படக்கூடிய ஃபார்முலாஸ்ங்கிறது. நாங்கள் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கை செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஷன், ஃபீச்சர். ஓகேவா? ஃபங்க்ஷனுங்கிறது அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனோட சேர்த்து, வேலைகளோட சேர்த்து வேற வேற வேலைகளையும் நாங்கள் செஞ்சு கொள்வது. உதாரணமாக நாங்கள் கவுண்ட் பண்றது, அதே போல சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்றது, ஃபில்டர் பண்றது, ரெண்டு லெட்டர்ஸ், ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்யற, சென்டென்ஸை ஜாயின் பண்ற, ரெண்டு வேர்ட்ஸை நாங்கள் ஜாயின் பண்ணி எடுக்கிறது. இதை மாதிரியாக என்ன செய்யறது, சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒர்க்கு செஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸலை பொறுத்தவரையில ப்ரீடிஃபைனான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நிறையவே இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனுக்கும் ஃபார்முலாவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் நேரத்தோட லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வந்து ஃபார்முலாஸ். ஃபார்முலாஸ்ன்னு சொன்ன போல அந்த கூட்டல், கழித்தல், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் சம்பந்தமா பார்த்தோம். அது ஃபார்முலாஸ். இப்போ நாங்கள் பார்க்க போறது ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னு சொன்னால் உதாரணமா இங்க பாருங்க, சம், அவரேஜ், இஃப், கவுண்ட், கவுண்டா, மேக்ஸ், மினிமம், நவ், டுடே அப்படின்னு சொல்லி சில கீவேர்ட்ஸ் நாங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறோம், எங்களுக்குரிய ஒர்க்கை செஞ்சு கொள்ள போகிறோம். இதுக்காக வேண்டித்தான் நாங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸலை பொறுத்தவரையில் நிறையவே ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா டெப்ஸுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஃபினான்ஷியல், லாஜிக்கல், டெக்ஸ்ட், டேட் டைம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபீல்டுக்குமான பல ஃபங்க்ஷன்ஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, இங்கே தந்திக்கிறாங்க. அதே மாதிரி லாஜிக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் தந்திக்கிறோம். ஸோ எக்ஸலை பொறுத்தவரையில் இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நாங்கள் என்ன செய்ய முடியும், படித்து முடிக்க முடியாது. அட்வான்ஸாக போகிறோன்னு சொன்னால் என்ன செய்யலாம், நாங்கள் படிக்கலாம். ஆர் ஈவன் நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டில் நாங்கள் போகிற மாதிரி இருந்தது சொன்னால் என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த ஃபீல்டுக்குரிய ஃபார்முலாஸை அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் என்ன செய்யறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, எந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி வேலை செய்யுங்கிறத நான் என்ன செஞ்சுக்கலாம், விளங்கி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் பேசிக்காக நான் என்ன செய்யணும், பேசிக்காக பொதுவாக யூஸ் ஆகக்கூடிய எக்ஸல்ல டெய்லி டே டு டே லைஃப்ல நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கொள்வது அவசியம். எக்ஸல் நான் படிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்வதாக இருந்தது சொன்னால் கட்டாயம் வந்து பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸில் எங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எக்ஸல் ஒரு அளவுக்கு என்ன செய்ய முடியும், எங்களால் இம்ப்ரூவ் ஆகிட்டு போகலும். ஸோ இந்த பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸில் வச்சு என்ன செய்யலாம், அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம்ன்ற ஒரு அறிவு எங்கள்கிட்ட, நாலேஜ் எங்கள்கிட்ட வருமாக இருந்தது சொன்னால் நாங்கள் இன்னும் எங்களுடைய ஸ்கில்ஸ் எக்ஸலில் ஃபங்க்ஷன்ஸில் வச்சு யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, எங்களுக்கு வந்து தெரியும்
ரெண்டு நம்பர்ஸை கூட்டுறதா இருந்தால் எடிஷன் பண்ணதா இருந்தால் நாங்கள் ரெண்டு நம்பர்ஸ் என்ன செய்வோம் 5 + 5ன்னு சொல்லி கொடுப்போம். ஒரு ஈவன் அந்த செல் நம்பர்ஸ் H1 + H1 அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னால் அந்த செல்லில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்ன செய்யும், எடிஷன் ஆகும், எட் பண்ணப்பட்டு உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் வரும். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி எப்படி நாங்க இந்த ஆன்சரை பெற்றுக்கொள்றது, எப்படி ரெண்டு நம்பர்ஸை கூட்டுறது சம்பந்தமாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப இதுல ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு கூட்டலாம், கழிக்கலாம், அதே போல பிரிக்கிற வகுக்கிற வேலையில் செய்யலாம், பெருக்கிற வேலையில் செய்யலாம். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எங்களுக்கு சம் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி கூட்டல் வேலையை மட்டும்தான் எங்களால செஞ்சு கொள்ள முடியும். கழிக்கிறது அதே மாதிரி பெருக்கிற வகுக்கிற இந்த வேலையெல்லாம் வந்து நாங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ சம் என்ற கீவேர்ட் வந்து கூட்டலுக்கு மட்டும் டோட்டலாக காண்றதுக்காக மட்டும்தான் என்ன செய்வாங்க, எக்ஸல்ல யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன செய்ய முடியாது, சம்மை வச்சுட்டு சம் என்ற கீவேர்டு வச்சுட்டு அதில் கழிக்கல. சம் என்றால் என்ன அர்த்தம், டோட்டல் பார்க்கறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு கீவேர்டு. அதே மாதிரி எங்களுக்கு எவரேஜ் பார்க்குவதாக இருந்தால் எவரேஜ் பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எவரேஜ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி நாங்க கவுண்ட் பண்றதுக்கு கவுண்ட் நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்றதாக இருந்தால் கவுண்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கண்டிஷன் செக் பண்ணுவதாக இருந்தேன்னு சொன்னால் பாஸ் ஆஃப் ஃபெயில் இல்லாட்டி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஆகிக்குதுன்னு சொன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கவுண்டா என்ற கீவேர்டு வந்து நான் என்ன செய்யறது, நம்பர்ஸ் அண்ட் நியூமரிக்காக இருக்கலாம், அல்லது வேர்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சென்டென்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலந்திக்கக்கூடியது. நம்பர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு டேபிள் எடுத்துக்கொண்டால் அந்த டேபிள்ல நம்பர்ஸ் மட்டும் இல்லாம நேமோட சேர்த்திக்கு அல்லது வேற வேற டெக்ஸ்ட் அதுல இருக்குது. அப்ப அப்படியான டைம்ல எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ண வேண்டிய தேவைப்பட்டால் கவுண்டா என்ற இதை நான் செய்யணும் யூஸ் பண்ண. அதே மாதிரி மேக்சிமம், மினிமம், நவ், டுடே அப்படின்னு சொல்லி பேசிக்கான நிறைய ஃபார்முலாஸ் என்ன செஞ்சுக்கிறோம் நாங்க இங்க கொடுத்திக்கிறோம். அப்ப பொதுவா வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை நாங்க எப்படி யூஸ் பண்றதுன்றதை விளங்கி கொண்டாலே எங்களுக்கு எக்ஸல்ல நாங்கள் ஓரளவுக்கு ஒர்க் பண்றது பேசிக் ஆக எக்ஸல்ல ஃபங்க்ஷன்ஸ் இப்படித்தான் ஒர்க் ஆகுதுன்ற நாலேஜ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும், அதே போல எங்களுடைய ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபார்முலாஸ் படிக்கிற டைம்ல ஒரு விஷயம் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்ல கிடைக்கல. என்னன்னு சொன்னால் ஃபார்முலாஸ் நாங்கள் யூஸ் பண்ற டைம்ல கட்டாயம் சில டைம்ஸ்ல ஆபரேஷன், ஆர்டர் ஆஃப் ஆபரேஷனை நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டி வரும். அதாவது மெட்ஸ்ல நான் படிச்சுப்போம் ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் பொட்மாஸ் இல்லையா, அல்லது PEMDAS அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் சொல்லுவாங்க. இல்லாட்டி எங்களுக்கு லேசா எங்களோட யூஸ்வலா நான் யூஸ் பண்ணது பொட்மாஸ். அதாவது ஒரே டைம்ல கூட்டல், கழித்தல், வகுத்தல், அதே மாதிரி பெருக்கல், பராந்தசிஸ் ஆர் ஈவன் பிராக்கெட்ஸ் இப்படி வருமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த டைம்ல நாங்க எதை முற்படுத்துறோம்ங்கிறது ஒரு கொஸ்டின். அப்ப இதே விஷயத்தை தான் எக்ஸலும் என்ன செய்ய போகுது, கடைபிடிச்சு எங்களுக்கு ஆன்சர் தர போகுது. உதாரணமா வந்து 10+, உதாரணத்துக்கு நான் என்ன செய்வோம் 10 + bracket, open bracket, 6 - 3 close bracket, /2 into 4 - 1. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு தரப்பட்டு இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவதாக வந்து என்ன செய்யல 10 கூட்டல. பேசிக்காக வந்து மெட்ஸ் விளங்கி கொள்ளாதவங்க என்ன செய்வாங்க, வந்தோடனே எது லேஸ் ஆகிக்குதோ அந்த இதை வந்து முடிப்பாங்க இல்லையா, 2 தர 4 8, 8ல இருந்து ஒன்றை கழிச்சு
7 அப்படின்னு, இல்லாட்டி 4 தொண்டை கழிச்சு 3, அப்புறம் 3 2 6 அப்படின்னு சொல்லி அப்படி செய்யக்கூடிய ஒரு இது ஈக்குது. ஸோ எக்ஸல் வந்து என்ன செய்யும் சொன்னால் இப்படி செய்யறது இல்லை. அப்ப இது வந்து மெட்ஸ்லயே வந்து ஒரு எரர் இல்லையா, எரர், ராங்கான ஆன்சர் எங்களுக்கு தரக்கூடியது. ஸோ எக்ஸலும் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த மாஸை யூஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் எங்களுக்கு செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் எங்களுக்கு, நம்ம பெராந்தசிஸ் ப்ரெக்கெட்டை நீக்கணும் இல்லையா, ப்ரெக்கெட். அப்போ ப்ரெக்கெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெக்கெட் சீக்குது. இது எக்ஸல்ல இப்போ நாங்கள் ஐடி ஃபீல்டில் ப்ரோக்ராமிங் செய்கிற டைமில், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா பைத்தன் அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணுற டைமில் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெக்கெட்ஸ் யூஸ் பண்ண தேவைப்படும். ஓகேவா, ஒன்று வந்து இதுக்கு நாங்கள் பெராந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். நான் வளமை யூஸ் பண்ணக்கூடியது அது என்ன, பெராந்தசிஸ் ப்ரெக்கெட்னு சொல்லி நான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதோட பேர் என்ன, பெராந்தசிஸ். ஒரு ஈவன் நாங்கள் ஸ்கேர் ப்ரெக்கெட் யூஸ் பண்ணுவோம், சாரி இந்த கேர்லி பிரேசிஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கேர்லி ப்ரெக்கெட் சொல்லுவோம். ஓகேவா, அல்லது நாங்கள் ஸ்கேர் ப்ரெக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஆர் ஈவன் ஆங்கிள் ப்ரெக்கெட் என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம். இந்த கிரேட்டர் தென் மைனஸ், இந்த கிரேட்டர் தென் ஓ லெஸ் தென் அந்த சிம்பாலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் ப்ரெக்கெட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்படி 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரெக்கெட்ஸ் என்ன செய்யறது நாங்கள் பொதுவாக வந்து ஐடி ஃபீல்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் இதே விஷயம்தான் எக்ஸல்லையும் அப்ளை பண்ண போகிறோம். எங்களோட எக்ஸல்லையும் இதில் ஏதாவது ஒரு ப்ரெக்கெட் வருமாக இருந்துச்சு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், முதலாவது அந்த ப்ரெக்கெட்டை தான் அந்த எக்ஸல் வந்து எங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு மிச்சதிக்கிறது ஆர்டர் படி என்ன செய்யும் சால்வ் பண்ணும். ஓகேவா, ஓகே. அப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நாங்கள் எங்களோட இன்டீரியர் சப்ஜெக்டில் வந்து சொன்ன என்ன ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஃபங்க்ஷன்ஸும் இதே மாதிரி தான் என்ன செய்யும் ஒர்க்காக போகும். ஓகேவா, சில டைம்ல வந்து மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ முதலாவது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சம் என்ற கீவேர்டு எடுத்துக்கொள்ளும். சம் என்றது நான் என்னது யூஸ் பண்ண போகிறோம், நம்பர்ஸ் இன் அ ரேஞ்ச். ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நாங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நாங்கள் எட் பண்ணுறதுக்கு, கூட்டுவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் ஃபங்க்ஷன் தான் வந்து சம் என்ற கீவேர்டு. ஸோ நாங்கள் நேரத்தோடையும் சொல்லியிருந்தோம், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற டைம்லையும் நாங்கள் ஒரு ஃபார்முலாவையோ ஃபங்க்ஷனையோ நாங்கள் யூஸ் பண்ணுவதாக இருந்தால் அந்த செல்லை கல்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஓகேவா, அப்போ நாங்கள் கல்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது எப்படின்னு சொல்ல போல ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணாலே என்ன செஞ்சிடும், அந்த செல் வந்து கல்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஓகேவா, நான் வந்து இன்னைக்கு என்ன செய்கிறேன், 2 நம்பர்ஸை கொடுக்குறேன், 20 and 50. ஓகே, இங்க வந்து நாங்க சம் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். நீங்க கேப்ஸ்லாக்ல கேபிட்டல் ஆகும் அடிக்கலாம் அல்லது ஸ்மால் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா, ஓகே. இந்த சம்மை யூஸ் பண்ணிட்டு இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நாங்க 2 நம்பர்ஸை தனித்தனியா கூட்டலாம் அல்லது ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு நம்பர் இதை டைப் பண்றேன், 10 20 30 40 50 அப்படின்னு சொல்லி ரேஞ்ச் 5 நம்பர்ஸ் நான் என்ன செஞ்சுக்கிறேன், கொடுத்திக்கிறேன். இப்போ முதலாவது செய்வோம் நாங்க 20 and 50 மட்டும் கூட்டி பார்ப்போம். ஓகேவா, ஈக்குவல் சம். சம் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணதுக்கு பின்னால நாங்க எதை கூட்ட போறோமோ, எந்த நம்பர் இருக்கக்கூடிய செல்லை கூட்ட போறோமோ அந்த செல்லை சொல்றது, அந்த செல் அட்ரஸை கொடுக்கறதுக்கு முன்னால நாங்க பெராந்தசிஸ் ஓப்பன் பண்ணி கொள்ளணும், பிரெக்கெட்டை ஓப்பன் பண்ணி கொள்ளணும். இந்த பிரெக்கெட்டுக்குள்ளுக்கு தான் நாங்க எங்களோட ஃபங்க்ஷனுக்குரிய ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ண போறோம். முதலாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், கட்டாயம் எழுதி பாருங்க. முதலாவது ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணுவோம், தென் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம், சம்மோ எவரேஜோ கவுண்டோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். அதுக்கு பின்னால நாங்க பிரெக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த பிரெக்கெட்டுக்குள்ளுக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம், ஃபங்க்ஷன் கொடுக்க போறோம். ஓகேவா, சரி. இந்த பிரெக்கெட்டுக்குள்ளுக்கு தான் நாங்க கொடுக்கணும். கீழே பாருங்க, எங்களுக்கு ஒரு
க்ளூ தந்திக்கிறாங்க நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? முதலாவது நம்பர் 1 கூட்டப்படக்கூடிய முதலாவது நம்பர் கமா நம்பர் 2 ரெண்டு நம்பர்ஸும் இன்னைக்கு கொடுக்கப்படணும்ங்கிறதா நீங்க சொல்லிக்கு. ஸோ என்ன செய்வோம் நாங்க? முதலாவது நம்பர் இதை செலக்ட் பண்ணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்குதுங்க? அதுக்கு கமா கொடுக்க சொல்லி கமா கொடுத்து. ஓகே, இந்த 20 நான் இதோட கூட்ட போறோம் 50. நான் 50 கொடுத்துட்டு ரெக்கட்டை கட்டாயம் என்ன செய்யணும்? மூடணும். ஓகேவா? மூடிட்டு என்ன செய்வோம் நாங்க? என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆன்சர் எங்களுக்கு இன்னைக்கு வந்துச்சு. இதே வேலையை தான் நாங்கள் என்ன செஞ்சோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சோம் இல்லையா? ஈக்குவல் கொடுத்தோம், ஈக்குவல் முதலாவது செல்லை செலக்ட் பண்ணோம், பிளஸ் சிம்பிள், தென் செகண்ட் கொடுத்தோம், எங்களுக்கு அதே ஆன்சர் வருது. அப்போ ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யலாம்? அதே மாதிரியான ஒர்க்கை செஞ்சு கொள்ளலாம். இது கூட்டலுக்கு மட்டும். ஓகேவா? கழிக்கிறத பெருக்கிற வகுக்கிறதாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்க ஃபார்முலா யூஸ் பண்ணித்தான் இன்னைக்கு என்ன செய்வோம்? அட்ரஸ் பார் ஃபார்முலா பார்ல பாருங்க, h1 h7 மைனஸ் i7. ஓகேவா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அடையாளம் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அல்லது டிவிஷன் ஸ்லாஷ் இப்படி கொடுத்து தான் நாங்க பிரிக்கிற பெருக்கிற கழிக்கிற சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. அந்த கூட்டுறதை திரும்ப கொஞ்சம் சொல்லி தரீங்களா சார்? ஓகே ஓகேவா? அப்ப ஃபார்முலால நாங்க கூட்டுவதாக இருந்தா இப்படி கூட்டலாம். அதே மாதிரி கழிக்கிறதா இருந்தா இங்க மைனஸ் சிம்பிள் போடும். அதே மாதிரி பெருக்கிறதா இருந்தேன்னு சொன்னால் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போடும். ஆனா இங்க நாங்க சம் என்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தால் ஓகேவா, சம் என்ற ஃபார்முலா வந்து நான் நேரத்தோட சொன்ன மாதிரி பெருக்கல் இந்த கூட்டலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து கழிக்கிறதோ பெருக்கிறதோ வகுக்கிறதோ செய்ய முடியாது. அப்படி நாங்க பெருக்கிற கழிக்கிற பிரிக்கிற வேலை செய்யறதா இருந்தால் நாங்க ஃபார்முலா யூஸ் பண்ணித்தான் என்ன செய்யணும்? அந்த ஒர்க்கை செஞ்சு கொள்ளணும். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாங்க என்ன செய்யறல? அந்த வேலையை செய்யறது. ஸோ சம் என்ற கீவேர்டு வந்து டோட்டல் காண்டத்தை யூஸ் பண்ணும். இப்போ நாங்க கூட்டுவதா இருந்தா திருப்பி நான் செய்யற இதை வந்து சொல்லி காட்டும். அப்போ முதலாவது நான் என்ன செய்ய வேண்டிய வேலை வந்தோடனே ஸ்டார்ட்லேயே நான் ஈக்குவல் சைன் போட்டுறணும். ஈக்குவல் சைன் போடலைன்னு சொன்னால் நாங்கள் என்னதான் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் ஃபார்முலா கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது. அப்போ இந்த சின்டாக்ஸ்ன்னு சொன்னால் முறை, எப்படி நாங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த முறை தான் சின்டாக்ஸ். ஓகேவா? ஓகே, அப்போ இந்த சின்டாக்ஸ்ல முதல்ல நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் ஈக்குவல் சைன் போடுறோம். தென் நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? சம் என்ற ஃபங்க்ஷனை அங்கே செஞ்சுக்கிறோம், இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்ததா வந்து ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்பேர் கொடுத்துட்டோம். நாங்கள் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குரிய நேம் கொடுத்ததுக்கு பின்னால அந்த ஃபங்க்ஷன் என்ன நம்பர்ஸை கூட்டணுமோ அந்த நம்பர்ஸை நாங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற டைம்ல கட்டாயம் ப்ராக்கெட்டுக்குள்ளுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும் ரெண்டு நம்பர்ஸை. ஓகேவா? அப்போ என்ன செய்யறோம்? நாங்கள் முதலாவது நம்பர் எங்களுக்கு என்ன செய்யலாம்? செல் அட்ரஸே ஒட்டோ வாங்கி இன்னைக்கு டைப் பண்ணலாம். இங்கே இது எந்த செல் அட்ரஸ் இருக்குது? H7 இல்லையா? H7 கொடுக்கலாம். கொடுத்தா என்ன செய்யும்? ஒட்டோவா அந்த செல் எடுத்துக்கணும். ஓர் ஈவன் எங்களுக்கு கஷ்டம், நாங்கள் ஒழுங்கா டைப் பண்ணி கொள்ள மாட்டோம்னு சொன்னால் இன்னைக்கு ஒன்ஸ் கிளிக் பண்ணினாலே ஒட்டோ வாங்கி என்ன செஞ்சிடும்? அந்த செல்லுக்குரிய வேல்யூ இங்க பாஸ் ஆகிடும். தென் என்ன செய்வோம்? ரெண்டாவது நம்பர் கொடுக்க போறோம். இப்ப ரெண்டு நம்பர்ஸை தானே கூட்ட போறோம். ஓகே, அப்ப என்ன செய்யறது? கமா கொடுக்கும். கட்டாயம் என்ன செய்யணும்? கமா கொடுக்கும். இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்குது, இதுக்கு பின்னால நான் சொல்றேன். ஓகேவா? கமா கொடுத்துட்டு ரெண்டாவது நம்பர் என்ன எந்த செல் இருக்குது? I7 என்ற செல் இருக்குது. ஸோ அதையும் நாங்க கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு கட்டாயம் என்ன செய்யுங்க? ப்ராக்கெட்டை மூடிடுங்க. மூடலன்னு சொன்னால் என்ன செய்யாது? ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணப்படல் என்றால் அது ஒர்க் ஆகாது, எரர் மெசேஜ் வரும். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன்னு பாருங்க, அந்த ஃபார்முலா பார்ல பாருங்க, ஈக்குவல் சம் H7, I7. இன்னைக்கு கமான்னு ஒரு விஷயம் வந்துச்சு. ஓகேவா? இந்த கமா என்றதுக்குரிய அர்த்தம் என்னென்றால் ரெண்டு வேறு வேற செல்லில் வைக்கக்கூடிய நம்பர்ஸ் தனித்தனியா கூட்டித்தா. ஓகேவா? இந்த நம்பரையும் கூட்டு அப்படின்னு சொல்லப்போம். ஓகேவா? இதே இது ஒரு ரேஞ்ச் நான் கொடுக்க போறோம்டா. இப்ப பாருங்க, இதுக்கு தான் இது நான் செஞ்சுக்கிறேன் வச்சுக்கிறேன்.
இதுல இருந்து இது வரைக்குமான நம்பர்ஸை கூட்டு அப்படின்னு சொல்லக்கூட என்ன செய்யறல்ல நாங்க வந்து இப்படி கொடுக்கலாம் எங்களுக்கு எப்படி ஈக்குவல் சம் இன்னைக்கு வந்து 10 20 30 40 இந்த உலகம் வந்து எந்த செல் இருக்குது J7 J8 J9 10 11 சொல்லி கமா 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 போட்டு கொடுக்கலாம். ஆனா கொடுக்கறதுல வந்து அது ப்ராப்பரானவே இல்லை. ஸோ என்ன செய்யறது நாங்க இப்படி ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வருமா இருந்தா இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அவருக்கு வந்து ஒரு 10 சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஈக்குது. ஓகேவா? 60 70 சாரி ஓகேவா? இப்படி ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் இன்னைக்கு இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் அதே மாதிரி சம் என்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சம் ஓப்பன் பிராக்கெட் இந்த நம்பரை செலக்ட் பண்ணி முழு கீழே ஃபில் ஹேண்டில் பண்ற மாதிரி அவ்வளோ நம்பர்ஸையும் நாங்கள் இழுத்து ஃபில் பண்ணினோம் அப்படி சொன்னால் ஒட்டோவை என்ன செய்யும் அந்த ரேஞ்ச் எடுத்துக்கணும். J6 இருந்து J12 வரைக்குமான நம்பர்ஸை கூட்டுங்கிறதா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து கோலன் தான் என்ன செய்யப்பட்டி யூஸ் பண்ணப்பட்டி. இன்னைக்கு பாருங்க மேல பாருங்க ஈக்குவல் சம் J6 கோலன் J12. அப்ப இதுக்கும் கமாக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு இப்ப விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். கமா போட்டேன்னு சொன்னால் இந்த செல்லையும் இந்த செல்லையும் கூட்டு அப்படின்னு சொல்றது. இப்ப 2 நம்பர்ஸை கொடுத்தா கூட்டித்தா அப்படின்னு சொல்ல. கோலன் போட்டேன்னு சொன்ன அர்த்தம் வந்து ஒரு செட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இவ்வளோ நம்பர்ஸையும் எனக்கு கூட்டித்தா அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க ரெக்கட்டை நாங்க க்ளோஸ் பண்றோம். சரி, ஓகேவா? அந்த செல்ல வேண்டிய ஃபங்க்ஷன் ஒன்று அப்ளை ஆகிக்கணும். ஓகே, சரி, இன்னைக்கு நான் கொடுப்போம் அதே ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். முழு டோட்டலும் என்ன செய்யப்பட்டிக்குது கூட்டுப்பட்டு வந்திக்குது. இப்போ இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இன்னைக்கு 70 இந்த 2 நம்பர்ஸையும் தனித்தனியாக கூட்டக்குள்ள கமா போட்டோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு ரேஞ்சை கூட்டக்குள்ள என்ன செய்யறோம் முழு நம்பர் செட்டை கூட்டக்குள்ள வந்து கோலன் போட்டிக்கிறோம். ஓகேவா? இப்ப இதே இடத்துல நாங்க கமா போட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 70ஐயும் 60ஐயும் மட்டும் கூட்டும். எங்களுக்கு இன்னைக்கு வந்து தேவை வந்து 70ல இருந்து 60 வரைக்குமான எல்லா நம்பர்ஸையும் கூட்டுன்னு சொல்றதுதான் எங்களுக்கு இன்னைக்கு தேவை. பட் நாங்க இன்னைக்கு கமா போட்டோம்னு சொன்னால் 70 and 60 மட்டும்தான் நீங்க இன்னைக்கு கூட்டுப்படும். ஸோ அவ்வளோ நம்பர்ஸும் கூட்டுப்படணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வோம் கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணும். அப்போ என்ன செய்யும் முழு அந்த பாக்ஸ்ல இருக்கிற முழு நம்பர்ஸையும் என்ன செஞ்சுக்கொள்ளும் கூட்டி வந்து எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப நீங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கூட்டுற டைம்ல சம் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ற டைம்ல நீங்க என்ன செய்யணும் கமா எங்க யூஸ் பண்ணணும், கோலன் எங்க யூஸ் பண்ணணும். உங்களுக்கு 2 நம்பர்ஸ் செப்பரேட்டா 2 நம்பர்ஸை தான் கூட்டணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க கமா யூஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு ரேஞ்சில் வைக்கக்கூடிய நம்பர்ஸை கூட்டணுமாக இருந்தா நீங்க என்ன செய்யுங்க கோலன் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னொன்று நான் செஞ்சு பார்ப்போம். ஈக்குவல் சம் ஓப்பன் பிராக்கெட். இப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் இந்த இவ்வளோ நம்பர்ஸையும் கொடுப்போம். ஓகேவா? J6 கோலன் J12 தென் கமா கொடுத்துட்டு இந்த 70 கொடுக்கும். ஓகேவா? இப்ப என்ன நடக்கும்? இது அர்த்தம் என்ன? இதுல இருக்கிற அவ்வளோ நம்பரையும் கூட்டி வார விடையோட 70 கூட்டு. ஸோ 280 பிளஸ் 70. ஓகேவா? அப்ப இதான் நான் என்ன செஞ்சுக்கிறேன் இங்க சொல்லிக்கக்கூடிய விஷயம். இப்ப கமா போடுறதுக்குரிய அர்த்தம் என்னன்னு தான் நீங்க இன்னைக்கு 2வது விஷயமா சொல்ல வர. இப்ப நேரத்தோட உங்களுக்கு தனித்தனியா 2 நம்பர்ஸை கூட்டி காட்டும். தென் கமா போடும். தென் கோலன் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கூட்டி காட்டணும். இப்ப என்ன செஞ்சுக்கிறோம் 2ஐயும் சேர்த்து ஒரு ஃபார்முலால எப்படி யூஸ் பண்ணோம். எங்களுக்கு இதையும் கூட்ட தேவைப்படுது. இதை கூட்டி முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செய்யறோம் இந்த நம்பரை தனியா கூட்ட தேவைப்படுது. அப்ப என்ன செய்யறதில்ல நாங்க தனியா ஒரு ஃபார்முலா கொடுத்து டீக்கிறதில்ல. ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படியே கொடுப்போம். எப்படி கொடுப்போம்?
ஈக்குவல் சம் இந்த நம்பர் இந்த செல் அட்ரஸ் J6 கோலன் J12. அப்போ இது என்ன செய்யும், முழு நம்பர்ஸையும் எடுத்துக்கொள்ளும். தென் கமா போட்டுட்டு 70. இந்த செல் எங்க இருக்கு, H7 இல்லையா, H12. ஓகே, H12 அந்த அட்ரஸை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இவ்வளோ நம்பர்ஸையும் கூட்டி வார விடையோட ப்ளஸ் என்ன செய்யும், 70 எங்களுக்கு கூட்டி ஆன்சர் தரும். ஓகேவா, பாருங்க 350 என்ற ஆன்சர் எங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அப்போ இதுதான் வந்து சம் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேவா, இந்த ஷீட்ல வந்து நிறைய இடத்துல வந்து சில ஃபார்முலாஸ் அப்ளை ஆகிக்கிறதால சில இடத்துல கொடுத்து கொள்ள இல்லாம இருக்குது. ஓகேவா, புது ஷீட்ல நான் செய்வோம், செஞ்சு பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து நாங்க எவரேஜ் பார்க்குறோம். எவரேஜ் பார்க்கறதுக்கு நாங்க என்ன செய்வோம், பொதுவா வந்து எவரேஜ் பார்க்கறது என்ன செய்யறது, நாங்க யார் சரி சொல்லுங்க, எவரேஜ் எப்படி பார்க்குற, கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் எவரேஜ் எப்படி பார்க்கறது, சராசரி. யாருக்கா தெரியுமா எவரேஜ் பார்க்கறது? எஸ் சொல்லுங்க. சாரி, ஹலோ, செட்ல சரி சொல் கோடையில வருது. ஓகே, பாருங்க, எவரேஜ். எவரேஜ் பார்க்குற டைம்ல நாங்க எவரேஜ் என்ற ஃபங்க்ஷன் நான் என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ நான் இங்கே செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறேன். நான் பேசுற எல்லாரும் கிளியர் ஆகிக்குதா? கவரேஜ் இஷ்யூன்னு சொல்லிக்கிறேன் எனக்கா, இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் கவரேஜ் இஷ்யூவா? ஹலோ, சார் கிளியராக இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ நான் இன்னைக்கு வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் இங்கே நீங்கள் போடுறேன். ஓகேவா, 50, 60, 70, 80. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் wait. ஓகே, இப்போ நான் வந்து எவரேஜ் காண போறேன். ஸோ எவரேஜ் காண்றதுக்கு நான் சொன்னோம் எவரேஜ் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணும். கூட்டுறதுக்கு சம் எப்படி யூஸ் பண்ணோமோ எவரேஜ் காண்றதுக்கு எவரேஜ் என்ற கீவேர்டு யூஸ் பண்ண போறேன். ஸோ முதலாவது நான் செய்ய வேண்டிய வேலை வந்து ஈக்குவல் சைன் போடுவோம். தென் எவரேஜ், எவரேஜ். ஓகேவா, எவரேஜ் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் நாங்க எந்த நம்பர் ரேஞ்சுக்கு நாங்க எவரேஜ் காண போறோம். இப்போ ஸ்கூல்ல வந்து 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா 10 சப்ஜெக்டையும் கூட்டி அதை வந்து 10ஆல பிரிக்கிறது, அப்படித்தான் எவரேஜ் காண்றது. ஒரு மாணவன் சராசரி பார்க்கல என்ன செய்வோம், மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதோ அவ்வளோத்தையும் கூட்டி அந்த சப்ஜெக்டால பிரிச்சுடுவோம். அப்ப இது என்ன செய்யும், நாங்க எவரேஜ் இந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினால் ஒட்டோவாக என்ன செய்யும்னால் இந்த D3ல இருந்து
இது வரைக்குமான D9 வரைக்குமான நம்பர்ஸ் அவ்வளோத்தையும் ஒட்டோவாக கூட்டி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ். அப்போ மொத்தத்தையும் 7ஆல பிரிச்சு விடும். இப்போ பாருங்க, இங்க இருந்து நான் என்ன செய்யறேன், அவ்வளோத்தையும் நான் செலக்ட் பண்றேன். 20 30 40 80 வரைக்குமான நம்பர்ஸை செலக்ட் பண்ணி பிரெக்கெட்டை மூடிட்டு என்டர் கொடுத்தா பாருங்க 50%. இது அவ்வளோத்தையும் கூட்டினா, இப்போ நம்ம கூட்டி பார்ப்போம். இந்த செல்ல ஈக்குவல் சம் ஓப்பன் பிரெக்கெட் நம்பர் ரேஞ்ச், சரியா, 350. ஓகே, இப்போ 350 7ஆ பிரிச்சால் 7 5 35 இல்லையா? 7ஆ பிரிச்சால் 50. அதையும் செஞ்சு பாரு. ஈக்குவல் 350 டிவைடட் பை 7. என்ன ஆன்சர் வந்திருக்கு? 50. இதே ஆன்சர் தான் இங்க வந்து இருக்குது இல்லையா? அப்ப எவரேஜ் எப்படி காண்றது? நாங்க நார்மலா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், மொத்த டோட்டலை கூட்டிட்டு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதோ அந்த சப்ஜெக்டால நாங்க டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணினோம் சொன்னால் எங்களுக்கு ஆவரேஜ் வந்துடும். ஸோ இன்னைக்கு வந்து 7 சப்ஜெக்ட் இருக்குது. 7 சப்ஜெக்டுக்குரிய பெறுமதி வந்து என்ன? டோட்டல் வந்து 350. தென் என்ன செய்வோம்? 350 is divided by 7. The answer is 50%. என்ன செய்யலாம்? இது எங்களுக்கு நம்பர் ஃபார்மேட்ல நான் பார்த்தோம் இல்லையா? சாரி, ஓகே. 50. அப்ப நான் என்ன செஞ்சுக்கிறோம்? முழு நம்பர்ஸையும் கூட்டி அதை வந்து மொத்த எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதோ அதால டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது வந்து எவரேஜ். அப்ப நாங்க என்ன செஞ்சோம்? சம்முக்கும் ஈக்குவல் சம் எத்தனை நம்பர் கூட்ட போறோமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி எவரேஜும் வந்து சிம்பிள் விஷயம். என்ன? ஈக்குவல் எவரேஜ், எந்த நம்பர்ல இருந்து எது வரைக்குமான நம்பர்ஸை கூட்டி பிரிக்கணுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். தென் கவுண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கவுண்ட்னு சொன்னால் என்ன அர்த்தம்னால் நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டு, நம்பர்ஸை மட்டும். இப்போ இதுல வந்து நம்பர்ஸ் மட்டும் தானே இருக்குது இல்லையா? இதுல எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு சொன்னால் என்ன செய்யலாம்? நாங்கள் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இது வந்து இது எங்களுக்கு லேசாக இங்கே எண்ணிடலாம். அப்படி இல்லாமல் செட் ஆஃப் நம்பர்ஸ் இப்படி நூற்றுக்கணக்கான நம்பர்ஸ் இருக்குமா இருந்தால் ஒன்னொன்னா நீட்டி கேளாது. ஸோ எக்ஸல்ல வந்து அதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன். கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்? எங்களோட நம்பர்ஸை மட்டும் கூட்டி எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, கவுண்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். கவுண்டா என்ற ஃபங்க்ஷன் என்னது சொன்னால், நம்பர்ஸை மட்டும் இல்லாம இதுல டெக்ஸ்ட் இருந்தால், உதாரணத்துக்கு ஏன்னு கொடுப்போம். ஓகேவா? சரி, ஏ டி அடி கொடுத்துட்டு 1 2 3 4 5 அப்படின்னு கொடுக்கும். இதுல வந்து நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் கலந்திக்குது. ஒரு ஈவன் இப்படி கொடுக்கலாம் எங்களுக்கு 1 8 2 B 3 C. இதுல வந்து என்ன செஞ்சுக்குது? நம்பரும் மீக்குது, கேரக்டர்ஸும் மீக்குது. ஓகேவா? இப்படியான இதில் நாங்கள் கவுண்டா என்ற வேர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை கூட்டிக்கொள்வோம். கூட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கவுண்ட் பண்றது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி என்றது. ஓகேவா? அப்ப பாருங்க, கவுண்ட் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் செய்ய பார்ப்போம். இதை ஃபங்க்ஷனை ரன் பண்ணி பார்ப்போம். ஈக்குவல்
அதே மாதிரி தான் COUNT கவுண்ட். ஓகேவா? வெளியூ கேட்டிக்கிறாங்க எதுல இருந்து இது வரைக்குமான நம்பரை கூட்டணும் அப்படின்னு. அப்ப என்ன செய்வாங்க, இதை கொடுப்போம். இதுல இருந்து இது வரைக்குமான நம்பர். அதே மாதிரி தான் சம், எவரேஜ், கவுண்ட் இதெல்லாம் வந்து பாருங்க, ஃபார்முலா பாருங்க. ஈக்குவல், கவுண்ட், ரேஞ்ச். கோலன் வச்சுக்கலாம். என்னதுக்குரியது? ரேஞ்ச். இதுல இருந்து இது வரைக்குமான ரேஞ்சை என்ன செய், கவுண்ட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லப்போம். தென் என்ன செய்யறோம் நாங்க, மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தால் 7. அப்ப இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு எங்களுக்கு என்ன செய்யும், ஆட்டோ வாங்கிங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இதே இது இப்ப நாங்க இதுல வந்து D9 வரைக்குமான ரேஞ்சை தான் கொடுத்திக்கிறோம். ஓகேவா? இதுல என்ன செய்வோம், நாங்க D11 வரைக்கும் கொடுப்போம். இப்ப பாருங்க 80, இதுல வந்து blank ஆயிக்கு. இப்ப நாங்க என்டர் கொடுத்தோன்னு சொன்னால் 7 காட்டுது இல்லையா? ஏன் இதுல ஒன்றுமே இல்லை. இப்ப நான் இன்னைக்கு வந்து 19 கொடுக்குறேன். பாருங்க ஒட்டோ வாங்க 8 மாறுது. எனக்கு வந்து 100, சரி, இன்னைக்கு வந்து நான் 100ன்னு கொடுக்குறேன். ஒட்டோ வந்து அங்க நீங்க 9 மாறுது. சரிதானே? 910. அப்ப ஒட்டோவா என்ன செய்யும், அன்னைக்கு மாறிட்டு. அப்ப எங்களுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படி இப்படியே கொடுத்துட்டு இந்த செல் அப்படியே கீழே இந்த கொலம் அப்படியே நாங்க செலக்ட் பண்ணி இந்த ஃபார்முலா கொடுத்தோம் அப்படி சொன்னால் என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொலம்லே ஈக்குவல், சரியா, கவுண்ட், இந்த வெளியில இருந்து என்ன செய்யறது, சரி, இப்படி நான் என்ன செய்வோம், நம்பர்ஸ் எடுத்துட்டு ப்ராக்கெட்டை மூடின சொன்னா 0 லைக்கு. இப்போ நாங்க ஒட்டோ கொடுத்து பார்ப்போம். அங்கே ஒட்டோ என்ன செய்யுது, போடுங்க. இப்போ நாங்க என்ன செய்யலாம், எங்களோட வேலைகளை ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். அப்போ ஒட்டோ அந்த கவுண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒட்டோவை இங்கே அப்டேட் பண்ண என்ன செய்வீங்க, ஃபார்முலா கொடுத்து வச்சிருந்தா அந்த பார் அந்த செல்லில் வந்து ஒட்டோவா அப்டேட் ஆகிட்டே போகும். ஓகேவா? இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை நம்பர்ஸ் மட்டும்தான் கூட்டிக்கிறோம். இதே இது இந்த அல்பாபெட்டிக்ல இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸை நாங்கள் என்ன செய்வோம், கவுண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் கொடுத்து எவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்து இது 0. ஆனால் எங்களுக்கு எத்தனை இது இருக்குது, 1 2 3 4 கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் என்ன செய்யலது, கவுண்ட் பண்ணல. ஏன்னு சொன்னால் இந்த கவுண்ட் ஆப்ஷன் வந்து நம்பர்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். இப்போ நான் இதை சேர்த்து கவுண்ட் பண்ணேன்னு சொன்னால் கவுண்டா என்ற ஆப்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் என்ன செய்யும், எங்களுக்கு ஓட்டோவா அந்த கேரக்டர்ஸையும் கவுண்ட் பண்ணி தரும். அதே இது இன்னைக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க, இந்த இடத்துல ஈக்குவல் கவுண்டா என்றதை கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்றேன். இப்போ இது என்ன செய்யும், நம்பர்ஸையும் கேரக்டர்ஸையும் ரெண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணும். ஸோ இதில் வெளியே எத்தனை வருது, எங்களுக்கு 6ங்கிறது வருது. 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்போ கவுண்டா கூடிய வித்தியாசம் இதுதான். ஓகே தானே? தென் இன்னொன்று இருக்குது, எங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் தந்திக்கிறாங்க, மேக்சிமம் மினிமம் பார்க்குறது. ஓகேவா? உதாரணமா வந்து ஒரு ஷாப்ல வந்து எந்த எந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் வந்து கூட, எந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் வந்து குறைய, ஒரு ஈவன் ஒரு கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு எந்த மாணவன் மார்க்ஸ் மேக்சிமம் கூடுதலான மார்க்ஸ் எது, ஆக டாப் மார்க்ஸ் எது, ஆக குறைவான மார்க்ஸ் எது அப்படின்னு சொல்லி நாங்க லேசாக கண்டுபிடிக்கிறதா இருந்தால் மேக்சிமம் மினிமமை யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் ஈக்குவல் மேக்ஸ் என்ற கீவேர்டை யூஸ் பண்றேன். ஓகேவா? தென் நான் என்ன செய்வேன், நான் வளமைய மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எதுல இருந்து எது வரைக்குமான நம்பரை நாங்க பெருசு சிறுசு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தால் இதுல இருந்து 90 வரையும் கொடுத்தோம்.
கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னு சொன்னால் இதில் இருக்கிறதுலேயே ஆக பெருசு வந்து 90ங்கிறது தான். ஸோ 90ங்கிற ஆன்சர் வந்து என்ன செய்யும் எங்களுக்கு வந்து. அதே மாதிரி தான் மினிமம் ஈக்குவல் மினிமம் அப்படின்றத நான் யூஸ் பண்ணால் இதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொடுக்குறோம். இருக்கிறதுலே ஆக சிறிய நம்பர் வந்து மினிமம் நம்பர் வந்து 20ங்கிறது. ஸோ இப்போ சம், எவரேஜ், கவுண்ட், கவுண்டா, மேக்சிமம், மினிமம். சோஃபார் இது வரைக்கும் நாங்கள் 6 ஃபார்முலா என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம், 6 ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறோம் இல்லையா. இப்போ 6 ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சேம் தியரி. ஈக்குவல் கொடுப்போம், அப்புறம் ஃபங்க்ஷனை நேம் கொடுப்போம், ஓப்பன் பேரந்தசிஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம், ரேஞ்ச் செல்லுடைய ரேஞ்சை நாங்கள் அங்கே செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸுக்குரிய ஆன்சர் என்ன செய்யும் எப்பியர் ஆகும். ஜஸ்ட் சிம்பிள் வேறு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ஓகே நவ் டுடே அப்படின்னு சொல்லி 2 ஃபங்க்ஷன் தந்திக்கிறோம். நவ் டுடே அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஷோஸ் கரண்ட் டேட் அண்ட் டைம். என்ன செய்யும் எங்களுக்கு கரண்ட் டேட் அண்ட் டைம். இப்போ டேட் என்ன டைம்ங்கிறத எப்பியர் ஆகணும்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நவ் அண்ட் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், உள்ளுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஓகேவா? கொடுத்து நான் என்ன செய்வோம் என்டர் கொடுத்தேன்னு சொன்னால் பாருங்க, 7ஆம் மாதம் 26 2025 9:48. ஓகேவா? இதான் வந்து கரண்ட் டேட் அண்ட் டைம். டுடேன்னு கொடுத்தேன்னு சொன்னால் டுடே வந்து கரண்ட் டேட்டை மட்டும் என்ன செய்வாங்க எப்பியர் ஆகும். டுடே. ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்த பாருங்க, இந்த டேட் மட்டும் என்ன செஞ்சுக்கிறது எங்களுக்கு கவுண்ட் ஆகிக்குது. ஓகே, தென் கன்கேடினேட்னு சொல்லுவோம் இல்லையா, 2 டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக பாருங்க, இன்னைக்கு ரைட் கொடுப்போம். தென் இந்த ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலையும் சில ஃபார்முலாஸ் அப்ளை ஆகிக்கிறதால சேஞ்ச் ஆகுது. சம்டைம்ஸ் என்ன செய்யலாம். ஓகே பாருங்க, ஈக்குவல் கன்கேட். ஓகேவா? கன்கேடினேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கன்கேட் அப்படின்னு சொன்னால் 2 டெக்ஸ்ட்டை நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். பிரைட் மைண்ட்ஸ் ரெண்டும் வேறு வேறு இதில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஒரே இதில் நான் என்ன செய்ய போகிறோம் செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ முதலாவது எந்த வேர்டை ஜாயின் பண்ணணுமோ அவரை கொடுப்போம், முதலாவது வேர்ட். தென் கமா கொடுத்துட்டு 2வது வேர்ட். தென் என்ன செய்வோம் நாங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னு சொன்னால் பாருங்க, பிரைட் மைண்ட்ஸுங்கிறது ஒரு லைனில் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இது 2 வேர்ட்ஸை நாங்கள் கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்வோம், இப்போ நான் எப்படி நாங்கள் 2 நம்பர்ஸை கூட்டுறதுக்கு சம் யூஸ் பண்ணி கமா கொடுத்து செல் அட்ரஸ் கொடுத்தோமோ, கன்கேட்ங்கிறது வந்து 2 சென்டென்ஸ் 2 வேர்ட்ஸை என்ன செய்யறதுக்கு, 2 வேர்ட்ஸ் ஆயிக்கலாம், 2 கேரக்டர்ஸ் ஆயிக்கலாம், எதுவாக இருந்தாலும் செல் வைக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸை டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் என்ன செய்யறது ஜாயின் பண்ணதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அடுத்தது பாருங்க, லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெஃப்ட் ரைட்னு சொன்னால் கெட்ஸ் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட். வலது ஸ்டார்ட்ல ஆரம்பத்துல இருந்து என்ன செய் நாங்கள் எத்தனை ரேஞ்சுக்குள்ள நாங்கள் கொடுக்க போறோமோ அந்த வரைக்குமான லெட்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணித்தா எடுத்துதா அப்படின்னு சொல்ல போறோம். உதாரணத்துக்கு இப்போ பிரைட் மைண்ட்ஸ்ன்றது வச்சு, ஓகேவா, ஈக்குவல் லெஃப்ட் ஸ்டார்ட்ல இருந்து. இப்போ லெஃப்ட் கொடுத்தா என்ன அர்த்தம், இங்க இருந்து ஸ்டார்ட்ல இருந்து இங்க இருந்தானே லெஃப்ட், இது வந்து ரைட் இல்லையா, எஸ் வந்து ரைட், டி வந்து லெஃப்ட். ஸோ
இங்க இருந்து எந்த வேர்ட், இந்த வேர்ட்ல இருந்து கமா கொடுத்து எது வரைக்குமான எங்களுக்கு நான் ஒரு 2 இல்லாட்டி 3 அப்படி கொடுக்குறேன். இப்போ நான் செய்யறாங்க ஃபோனு கொடுத்து ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்றேன். BRIG அப்ப இந்த 4 வரைக்குமான 1 2 3 4 G வரைக்குமான லெட்டர்ஸை மட்டும் என்ன செஞ்சுக்க எங்களுக்கு தனியாக எடுத்து தந்திக்கு. அதே மாதிரி ரைட் கொடுத்தோன்னு சொன்ன ரைட் கொடுத்து வேற ஃபார்முலா பாருங்க. ஈக்குவல் லெஃப்ட் எந்த வேர்ட் வந்து எந்த சென்டென்ஸோ வேர்டோ எந்த இதோ டெக்ஸ்ட் அது வந்து எந்த செல்ல இருக்குதோ அந்த செல்ல கொடுப்போம். கொடுத்துட்டு கமா கொடுத்து எத்தனை நம்பர்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் எங்களுக்கு தேவையோ அந்த லெட்டர்ஸ்ட கவுண்ட்டை நாங்கள் செய்ய நம்பர்ஸை நாங்கள் அன்னைக்கு கொடுத்தோன்னு சொன்னால் 4 5 6 7 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தோன்னு சொன்னால் அது வரைக்குமான நம்பர்ஸ் என்ன செய்யுமே அந்த டெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு கிளியரா நாங்கள் இன்னைக்கு வந்து 6 கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்து 10 கொடுக்குறேன். பிரைட் அப்படின்றது என்ன செய்யுங்க வந்து ஓகே தானே? அடுத்து அதே மாதிரி தானே என்னது ரைட் மிடில் இருந்து பார்க்கறது. அதே மாதிரி லென்னு சொன்னா லென்த் கவுண்ட் பண்றது. நாங்கள் என்ன செஞ்சோம் கவுண்ட் யூஸ் பண்ணின மாதிரி கவுண்ட் கேரக்டர்ஸ் இன் செல். ஒரு செல் வைக்கக்கூடிய எத்தனை கேரக்டர்ஸ். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இன்னைக்கு லென் கொடுத்து பார்ப்போம். ஈக்குவல் லென் இதுல வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது எத்தனை எழுத்து இருக்குதுன்றதை கவுண்ட் பண்ண போகும். ஓகேவா? கொடுக்குறோம் 6 கேரக்டர்ஸ் இருக்குதான். 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்போ ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸ்ல எத்தனை எழுத்து இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு எஸ்ஏ எழுதுறேன்னு சொன்னா கவுண்ட் பண்ணி பார்ப்போம் தானே. அப்போ அந்த எஸ்ஏ அப்படியே தூக்கி இதுல போட்டு அந்த எஸ்ஏல எத்தனை சொல் இப்போ 200 சொற்களுக்கு குறையாம அப்படின்ற 200 எழுத்துக்களுக்கு குறையாம அப்படின்னு சொன்னா அப்படி என்ன செய்யலாம் எங்களுக்கு கவுண்ட் பண்ணி எடுக்கலாம் லென்த். அடுத்து பாருங்க அப்பர் லோவர் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் தந்திச்சு. அப்பருக்கு சொன்ன நாங்க எங்கிட்ட வந்து அப்பர் கேஸுக்கு மாத்துறது, அதாவது கேபிட்டலுக்கு மாத்துறது. இப்ப பாருங்க இதுல வந்து கேபிட்டல் கேப்ஸ்லாக் கேபிட்டல் அண்ட் சிம்பிள் லெட்டர்ஸ் கலந்திக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் ஈக்குவல் அப்பர் கொடுத்து எந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் அப்பர் கேஸுக்கு மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னாலே சரி எங்களுக்கு பிரைட்ங்கிறது ஒட்டோவா கேப்ஸ்லாக் கேபிட்டல் லெட்டருக்கு மாறி வந்துடுச்சு. ஓகே, இதே ஃபார்முலா தான் வந்து லோவர். சரிதானே? இப்போ ஃபார்முலா பார்த்துக்கொள்ளுங்க. ஈக்குவல் அப்பர் எந்த செல்லில் இருக்கு அந்த செல்லை செலக்ட் பண்ணும். இப்போ நான் ஆரம்பத்தில் இந்த செல்ல செலக்ட் பண்ணி செல் அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ண சொன்னது இதுதான். இப்போ நாங்கள் எல்லா வேலையும் வந்து செல்லை யூஸ் பண்ணி தான் செல் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஸோ கட்டாயம் என்ன செஞ்சுக்கணுங்க இதை வந்து எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யும் அமைக்கும். ஓகே தானே? ஓகே, அடுத்த ப்ராப்பர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் தந்திக்கிறாங்க. ப்ராப்பர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். ஒவ்வொரு வேர்டையும் என்ன செய்யும் கேபிட்டலைஸ் பண்ணித்தா. உதாரணமா வந்து நான் என்ன செய்யறோம் ABCD அப்படி கொடுக்கும். சரிதானே? ஓகே, இதை நான் அப்ளை பண்ணி பார்ப்போம். ப்ராப்பர் என்ன செஞ்சுக்கிறோம் ப்ராப்பர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த எந்த செல்லில் இருக்கக்கூடிய வெளிவங்களுக்கு தேவையோ அந்த செல்லை கொடுத்து என்டர் கொடுத்தோம். பாருங்க இதுல A கேபிட்டலா வந்துக்குது N கேபிட்டல். அப்ப 2 வேர்ட் இல்லையா? 2 வேர்டு. ஒவ்வொரு வேர்டையும் நாங்க ஆரம்பத்துல கேபிட்டலைஸ் பண்ணணும் மாதிரி இருந்தால் என்ன செய்யறது? இப்ப இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும் உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை வரலாம். போக்குள்ளேயே போற மாதிரியே டைப் பண்ணிட்டு போனா விஷயம் முடிஞ்சு அப்படி இல்லை. உங்களுக்கு சம்டைம்ஸ் சில ஒர்க்ஸ் வரும் இல்லையா? நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்றால் அந்த இடத்துல ஒரு ஃபைல தந்து ஒரு டாக்குமெண்ட்டை தந்து இதை வந்து இப்படியான ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டாங்க, இதை 2 வேர்டை யூஸ் பண்ணி என்ன செய்யுங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும். அப்ப என்ன செய்யலாத உங்களுக்கு அவ்வளோத்தையும் காப்பி பண்ணி என்னை தூக்கி போட்டு டைப் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்படியான ஆட்கள் எடுக்கவே மாட்டாங்க. ஜப் ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ண ஃபங்க்ஷன்ல ஒழுங்கா ஒர்க் பண்ண தெரியும் யூஸ் பண்ண தெரியுமா மட்டும்தான் ஜப்பபடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடுது. ஸோ நாங்கள் ஃபங்க்ஷனை எப்படியான சின்ன எக்ஸாம்பிளை சொல்றது வந்து இதை வச்சு என்ன செய்யறது நாங்கள் எங்களை எங்களை ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோம். இதை நாங்கள் இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். இதே இதை வந்து நாங்கள் ஒரு
ஜப் மார்க்கெட்டுக்கு போனேன்னு சொன்னால், ஒரு ஒர்க் பிளேஸ் இண்டஸ்ட்ரி போனேன்னு சொன்னால், அந்த இடத்துல நான் என்ன செய்யணும், கட்டாயம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்பதான் என்ன செய்யும் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து அந்த ஜப்பை விட்டு ஃபயர் பண்ணப்படக்கூடிய இதுக்கும் சுச்சுவேஷனுக்கும் தள்ளப்படலாம். ஓகே, அப்போ சோஃபா இது வரைக்கும் என்ன நாங்கள் பேசிக்கான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திக்கிறோம். இதில் இருக்கிறது எல்லாமே பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன செய்யுங்க, கட்டாயம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சம், எவரேஜ், கவுண்டா, மேக்ஸிமம், மினிமம், இதெல்லாம் வந்து அடிக்கடி தேவைப்படும். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த கவுண்டான்றது, அதே மாதிரி மேக்ஸிமம், மினிமம், எவரேஜ் பார்க்கறது, சம் பார்க்கறது எல்லாம் கட்டாயம் என்ன செய்யணும், யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்க ஹேண்டில் பண்றதாக இருந்தால், ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் செய்யறதால இதெல்லாம் யூஸ் பண்ணியே ஆகணும் கட்டாயம். ஓகேவா? அப்ப கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னால் எழுதி பாருங்க. எழுதலன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கவே மாட்டுச்சு. சரிதானே? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும், அந்த அளவுக்கு தான் உங்களோட ஸ்கில்ல என்ன செஞ்சுக்கலாம், இந்த எக்ஸல்ல ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ல வளர்த்து கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, இப்ப இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். நான் மிச்சதை வந்து இதுல எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் வராது. என்ன சொன்னால் இந்த இஃப் கண்டிஷன்லாம் வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போற டைம்ல தான் பெரும்பாலும் தேவைப்படும். ரெண்டு செல். இப்ப இதுல பாருங்க, இஃப் ஓப்பன் பிராக்கெட் C1 greater than 50 பாஸ் ஆஃப் ஃபெயில். அப்ப இதுல வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் ஆகிக்குது. இதை நான் கொஞ்சம் கூடுதலா படிக்கணும் இல்லையா? இவ்வளவு நேரம் சொன்னது சிம்பிளான பேசிக்கான விஷயம். ஈக்குவல், சம், ரேஞ்சை கொடுப்போம், எங்களுக்கு ஆன்சர் வரும். எவரேஜ் ஈக்குவல் எவரேஜ் அட ரேஞ்சை கொடுப்போம், எங்களுக்கு எவரேஜுக்குரிய ஆன்சர் வரும். இப்போ கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம் எல்லாமே நாங்கள் பேசிக்காக வந்து பார்த்தது லேசா சிம்பிளான ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ இந்த இஃபை நாங்கள் கொடுத்து பார்த்தோம்னால் பாருங்க, சாரி, இஃப்ல வந்து இது ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கூடுதல் இல்லையா? இதை கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக டைம் எடுத்து படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ நாங்கள் பேசிக்கான விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், சொல்லிக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் என்ன செய்ய நாங்கள் நாளையத்து கிளாஸில் கவர் பண்ணுவோம். கவர் பண்ணிட்டு பிவோட் டேபிள் எங்களோட கிளாஸ்ல வந்து சொன்னோம் இல்லையா, இன்சர்ட்ல இருக்கிற பிவோட் டேபிள் நம்ம பார்க்குறேன். தென் செக் பாக்ஸ் இதை யூஸ் பண்றது எப்படின்றத பார்க்கணும். அதோட வி லுக்அப், எக்ஸ் லுக்அப் அப்படி சம்மந்தமா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ், அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதோட நான் என்ன செய்யலாமுங்கிற கிளாஸ், எக்ஸல் கிளாஸ் நாளையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வந்து நான் என்ன செய்வோம், ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்ப நான் இந்தியோட கிளாஸ் என்ன செஞ்சுக்கணும் சார்